புதுவை எல்லா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அந்த வீடியோவில் ஒரு வயசான ஒரு பறவை ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. அந்த பறவைக்கு சின்னஞ்சிறு பறவைகள் வாயில் தீனி எடுத்துகிட்டு அந்த பறவைக்கு கொடுக்குது. பார்த்தோன்னே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம 5 அறிவு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த பறவை எவ்வளவு அழகாக வயசானவங்க அவங்களுக்கு பறக்க முடியாது, இறை தேட முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த பணியை செய்து பாருங்களேன். 6 அறிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுடைய அம்மா நம்மளுடைய அப்பாவுக்கே சாப்பாடு போட முடியாமல் அவங்கள வெளியில் தட்டுறோம். சோறு போட முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அது வீட்டுக்குள்ளே ஒரு கௌரவத்துக்காக வச்சிட்டு இருந்தால் கூட சரியான நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்காம, சரியானபடி அவங்கள பாதுகாக்காமல், அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்காம, இப்படி நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம எங்கேயா வெளில போயிடலாம், இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கான கொடுமைகள் நடக்கும். அவங்களுடைய பென்ஷன் பணத்தை வாங்கிக்கிறதுக்கு மட்டும் இவங்களுக்கு எந்தவித சங்கடமும் இருக்காது. வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணும். யாரும் அவங்கக்கிட்ட போய் பேசவே மாட்டாங்க. குழந்தைங்கள பேச விட மாட்டாங்க. இவங்க பேசாதது கூட அவங்க பொறுத்துக்குவாங்க. ஆனால் அந்த பேர பிள்ளைகள் பேசலை, நம்மக்கிட்ட பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த உணர்வு இருக்கு பாருங்க. அதை என்ன சொல்கிறது, இதாலையுமே துடைக்க முடியாதுங்க. அந்த கவலையை, அந்த மனசு கஷ்டத்தை, அந்த வலியை எதை வச்சும் நீங்கள் துடைக்கவே முடியாது. செத்ததுக்கப்புறம் பெரிய வாழை இலை போட்டு அவங்களுக்கு இதை பிடிக்கும் அதை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்த்து செஞ்சால் கூட நிச்சயமாக அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கி நிறைய முதியோர் இல்லங்கள் வீதிகள் தோறும் வந்துடுச்சு. அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு பெரியவங்கக்கிட்டேயும் போய் பேசினோம்னா அவங்கக்கிட்ட அவ்வளவு கண்ணீர் கதைகள் இருக்குது. அந்த கண்ணீர் கதைகளை கேட்க நமக்கு அப்படியே மனசில் ரத்தம் அடியுது. என்ன சூழல், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இவங்களும் சில விஷயங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. தன்னுடைய நினைவையே மறந்துடுவாங்க. இவங்க சாப்பிடலைன்னு சொல்லுவாங்க. எனக்கு சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்கன்ட்டு வர்றவங்கக்கிட்ட பேசுவாங்க. இப்படி பெரியவர்களுக்கான சில பிரச்சனைகளும் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இதை நான் இப்போ தான் சாப்பாடு போட்டேன், சாப்பிடலைன்னு சொல்கிறாங்க அப்படின்ற கோபம் மருமகளுக்கு வரும். அவங்க ஒரு 60 வயசுக்கு மேலே ஒரு குழந்தையாக மாறிடுறாங்க. அப்படி மீண்டும் அவர்களுக்கு குழந்தை பருவம் ஆரம்பிக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். நம்ம அதை பார்க்கணும். அதுதான் உண்மையும் கூட. நம்ம குழந்தை சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடல, எனக்கு நீ சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம கோச்சிப்போமா? உடனே சிரிச்சிட்டு பாரேன் எப்படி சொல்லுது பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே விஷயத்த நம்ம பெரியவங்க செய்யும்போது நமக்கு கோபம் வருது. எவ்வளோ மோசமாக நம்மளை பேசுகிறாங்க. இவங்க போய் தினைக்கு சாப்பிடுவாங்களாம், அதுக்கப்புறம் சாப்பிடலைன்னு சொல்லுவாங்களாம். இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும். இப்படி வர்றவங்கக்கிட்ட அவங்க பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஆசைப்படும் போது ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க. அந்த நேரங்களில் அவங்களுக்கு அது தெரியாது, அது உணர முடியாது. அவங்களுடைய ஆர்வத்தில் இல்லை அவங்களுடைய கதைகளை சொல்ல பார்ப்பாங்க. இப்படி சில விஷயங்கள் நடக்கும்போதும் நமக்கு கோபம் வரும். சரி, என்னடா இது, நம்மளை பார்க்க வந்தாங்க, நம்மகிட்ட இவங்க பேச விடாமல் இந்த மாதிரி இவங்க போய் நெய்ன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கோபம் வரும். மாதம் மருத்துவ செலவுகள் அதிகமாகும். நம்ம குழந்தைக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியல, இவங்களுக்கே செலவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு உணவு வழுக்கிட்டு விழுவாங்க, அடிபட்டால் உடனே எலும்பு உடையும், கண்ணு தெரியாமல் போகும், அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். இப்படி அவங்களுக்கான செலவுகளும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்போது இவ்வளவு செலவை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கே. அவங்க ஏதாவது சேர்த்து வச்சுருந்தா கூட பரவாயில்ல, ஒன்றுமே சேர்க்காத
சேர்க்காதவங்களாக இருந்தால் இன்னும் மோசம். சேர்த்தவங்களுக்கே செய்யறதுக்கு இப்போ தயாராக இல்லை இந்த சமூகம். எதையுமே புரிஞ்சிக்க முடியலைங்க. இந்த பக்கம் பேசுகிறதா, அந்த பக்கம் பேசுகிறதா, யார் பக்கம் தவறு, தவறுகள் இருந்தால் கூட அதை பொறுத்துக்கிட்டு போக முடியாதா, இப்படி நிறைய குழப்பங்கள், நிறைய சிந்தனைகள். இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.